ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி இறுதி நாட்கள் பற்றிய போதனையின் இறுதி பரிந்துரையை நமக்கு கொடுக்கின்றது. திருவழிபாட்டு ஆண்டின் இறுதியில் திருவருகை கால தொடக்கத்தில் கொடுக்கப்படுகின்ற அதே அறிவுரைதான். நாம் எல்லாரும் எப்போதும் விழிப்பாயிருக்க, எப்போதும் மன்றாட அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இதற்கு எதிரான வாழ்வு எத்தகையது என்றும் பார்க்கின்றோம். குடிவரியில் இருப்பது, களியாட்டத்திலே ஈடுபடுவது, இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினால் உள்ளம் மந்தம் அடையும்படி விட்டுவிடுவது. ஆண்டவர் கூறுகின்றார், இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள், எப்போதும் கவனமாக இருங்கள். தவறான வாழ்க்கை முறை கண்ணி போல் உங்களை சிக்க வைக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்கின்றார். ஏனென்றால் வரப்போகின்ற கொடூரமான அத்தனை தண்டனைகளிலிருந்தும் நீங்கள் தப்ப வேண்டும். மானிட மகன் முன் நிற்க நீங்கள் தகுதியுள்ளவர்களாக வல்லவராக வேண்டும் என்கின்றார். பிரியமானவர்களே, நம்மில் எத்தனையோ பேர் தூங்கிக் கொண்டே இருக்கிறோம். உண்மையாகவே நாம் விழிப்பாயிருக்கிறோமா? நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுகிறோம்? நாம் மட்டுமல்ல, நமது குடும்பத்தார், நம் பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்டோர் அத்தனை பேரும் விழிப்பாயிருப்பதற்கு நாம் துணை செய்ய வேண்டும். நாமும் மன்றாட வேண்டும், அவர்களுக்காக மன்றாட வேண்டும், அவர்களோடு சேர்ந்து மன்றாட வேண்டும். நாம் உண்மையாகவே தூங்கிவிட்டால் எழ வேண்டிய நேரம் வருகின்ற போது நம்மை சார்ந்தவர்கள் நம்மை எழுப்புமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும். நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவுகள் தூங்கி ஆண்டவரை மறந்தால் அவர்களையும் நாம் எழுப்பிவிட வேண்டும். ஆண்டவர் எப்போது மீண்டும் வருகின்றார் என்பது முக்கியம்தான். அந்த ஆண்டவர் நம்முடைய இறப்பின் போது நிச்சயம் வருவார். அன்றாட வாழ்க்கையில் அருளடையாள கொண்டாட்டத்தின் போது வருகின்றார். குறிப்பாக திருப்பலியின் போது வருகின்றார். நம்முடைய அயலாரிலே ஆண்டவர் வருகின்றார். சிறிய பெரிய வாழ்க்கை நிகழ்வுகளிலே ஆண்டவர் வருகின்றார். அந்த ஆண்டவர் வரும்போது அந்த ஆண்டவரை தகுதியான உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் வரவேற்க, முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையின் இறுதியில் வரவேற்க நாம் தயாராயிருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பு ஆண்டவரே, விண்ணை நோக்கி வாழ எங்களை தூண்டுபவரே, நாங்கள் உமக்கு உண்மையான பணியாளர்களாயிருந்தால் எங்களுக்கு இரவே இராது, எந்த ஒரு ஒளியும் தேவையில்லை, உம்முடைய ஒளி எங்கள் மீது வீசும் என்று உரைப்பவரே, வாழ்வு தரும் தண்ணீரை பருக வருடத்தில் 12 முறை கனிதரக்கூடிய மரங்களை பயன்படுத்தி கொள்ள குணப்படுத்தும் இலைகளை எங்களுக்கு கொடுக்கின்ற அன்பு ஆண்டவரே, தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து உம் திருமுகத்தை காணச் செய்கின்றவரே, எங்கள் உள்ளம் மந்தமடைய விடாதேயும். குடிவெறியும் களியாட்டமும் இவ்வுலக கவலைகளும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்துவிடச் செய்யாதேயும். நாங்கள் தீமையிலிருந்து தப்பித்து கொள்ள விரும்புகிறோம். உம் திருமுன் மகிழ்ச்சியோடு துணிச்சலோடு நின்று உம்மை எதிர்கொண்டு சரியான கணக்கு கொடுக்க வல்லவராக வாழ ஆசைப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் வருகின்ற ஆண்டவரே, உம்மை நாங்கள் தகுந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் ஆசைப்படுகிறோம். உம்மை நாங்கள் முகமுகமாய் காண்கின்ற பேரின்பத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆமேன்.